இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் அப்பாயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி வந்து 7 இயர்ஸ் ஆனாலும் இன்னும் வந்து ட்ரிபியூனல் வந்து ஃபார்ம் பண்ணல. டைரெக்டாக நிறைய கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் தான் வந்து ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. டிபார்ட்மெண்ட் அப்பீலுக்கு அப்புறம் வந்து ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட். இப்போ ட்ரிபியூனல் வந்து ஃபார்மேஷன் எலிஜிபிலிட்டி சம்மந்தமாக வந்து 15th ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏற்கனவே வந்து டிசிஷன் எடுத்து அதோட எலிஜிபிலிட்டிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அப்பீல்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டீட்டெயிலாக வரலாம். நார்மலாக ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணி அதுக்கு எகென்ஸ்டாக வந்து ரிப்ளை வந்து ஃபைல் பண்ணுவோம். ப்ராப்பர் ஆஃபீஸர் வந்து நமக்கு பாஸ் பண்ண ஆர்டரில் வந்து ஏதாவது டேக்ஸ் டிஸ்பியூட் இருக்கு எகென்ஸ்ட் லா அப்படின்னா ஆர்டரின் ஒரிஜினலுக்கு எகென்ஸ்டாக வந்து அப்பலேட் ட்ரிபியூனலில் லீகல் ரெமெடிக்காக வந்து நம்ம அப்பீல் ஃபைல் பண்ணுவோம். அந்த இடத்துல வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஜஸ்டிஃபிகேஷன், ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட், எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து ட்ரா பண்ணலாம். அப்பீலோட ஹைரார்கி தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஃபஸ்ட்டு அப்பீல் வந்து அப்பலேட் அத்தாரிட்டி செக்ஷன் 107. செகண்ட் அப்பீல் வந்து ஜிஎஸ்டி அப்பலேட் ட்ரிபியூனல் செக்ஷன் 112. ஃபர்தர் அப்பீல் வந்து ஹைகோர்ட்டு செக்ஷன் 117. சுப்ரீம் கோர்ட்டு வந்து செக்ஷன் 118. இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து அந்த ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டி பாஸ் பண்ண ஆர்டருக்கு எகென்ஸ்டாக வந்து ஃபஸ்ட்டு அப்பலேட் அத்தாரிட்டிட்ட அப்பீல் ஃபைல் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து அப்பலேட் ட்ரிபியூனல், அதுக்கப்புறம் ஹைகோர்ட், அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட். இப்போ வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க டீட்டெயில் எல்லாமே வந்து அப்பலேட் ட்ரிபியூனல். இந்த அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து ஃபார்மேஷன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இல்லாமல் இருந்துச்சு. அதை பற்றின அப்டேட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த அப்பலேட் ட்ரிபியூனலில் அப்பீல் ஃபைல் பண்ணுறதுக்கு தனி வெப்சைட் இருக்குது. www.gst.gov.inங்கிற வெப்சைட்டில் தான் வந்து நீங்கள் வந்து அப்பீல் வந்து ஃபைல் பண்ணோம். இதில் வந்து லாகின் கிரியேட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு, அதுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பீல் ஃபைல் பண்ணால் நம்ம அப்பீல் வந்து வெரிஃபை பண்ணி அட்மிட் பண்ணிப்பாங்க. இந்த அப்ளைட் ட்ரிபியூனலில் வந்து டெக்னிக்கல் மெம்பர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. இங்கேயும் வந்து நமக்கு எகென்ஸ்டாக ஆர்டர் வந்தால் டைரெக்டாக வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் வந்து ஃபைல் பண்ணலாம். அப்பீல் ஃபைல் பண்ணதை நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ரீசெண்டாக வந்து அம்யூனிட்டி ஸ்கீம் 2025 வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம அப்பீல் வந்து ஃபைல் பண்ணி டேக்ஸ் பெனிஃபிட் என்ஜாய் பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி நம்ம பெனிஃபிட் அடையலாம். ஃபைல் பண்ண அப்பீல் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் கன்சிடர் எடுத்துப்பாங்களா அப்படின்னா வேலிடேஷன் பண்ணி எலிஜிபிள் அப்பீல் மட்டும்தான் வந்து ஃபர்தராக வந்து ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கேபினெட் கமிட்டி வந்து அப்பலேட் ட்ரிபியூனல் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டிஏ வேணுபிரசாத் ஐஏஎஸ் ரிட்டையர்ட் ஆஃபீஸர், பேட்ச் வந்து 1991. இவர் வந்து டெக்னிக்கல் மெம்பர் ஸ்டேட்டு, பிரின்சிபல் பெஞ்ச் நியூ டெல்லி. சேலரி வந்து 2,25,000 பர் மந்த்து. இவரோட டேர்ம் வந்து 4 இயர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா அவருக்கு 67 வயசு வரைக்கும் இதில் வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார். அடுத்தது வந்து அப்பாயின்மெண்ட்டாக ஸ்ரீ அனில்குமார் குப்தா, ஐஆர்எஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர். இவர் வந்து டெக்னிக்கல் மெம்பர் சென்ட்ரல். இவரோட சேலரி வந்து சேம் சேலரி தான். 4 இயர்ஸ் அப்படி இல்லைன்னா 67 இயர்ஸ் விச் இயர்ஸ் இயர்லியர். இதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண டெக்னிக்கல் மெம்பரோட லிஸ்ட்டு தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து அப்ளைட் ட்ரிபியூனல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த அப்ளைட் ட்ரிபியூனல் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அடுத்த ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து வர 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கிளாஸில் வந்து ஜிஎஸ்டி பேசிக்லேருந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே வந்து கவர் ஆகும். டைம் வந்து ஈவினிங் வந்து 7:30 PM. இது வந்து ஒரு லிமிடெட் சீட்டு தான். கூகுள் மீட். இது வந்து ஒரு லைவ் கிளாஸ். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண வில்லிங் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் சம்மந்தப்பட்ட மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதை ஒரு முறை நீங்கள் பாருங்கள். இது மாதிரி ரெகுலர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டேக்ஸ் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு இமீடியட்டாக வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி மந்த்லி 4 டைம்ஸ் வந்து டேக்ஸ் அப்டேட் வந்து நியூஸ் லெட்டராக வந்து பிடிஎஃப் மோடில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு ஜிஎஸ்டியில் ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் அந்த குரூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். அந்த குரூப்பில் இருக்க ரிசோர்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.